தகதையா தகதையா தையா தையா 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 தை 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 ஆடுவோமே பாடுவோமே எல்லோருமே எழுத படிக்க ஆடுவோமே பாடுவோமே எல்லோருமே எழுத படிக்க ஆணும் பொண்ணும் ஒன்று கூடி ஆனந்தமாய் எழுத படிக்க ஆணும் பெண்ணும் ஒன்று கூடி ஆனந்தமாய் எழுத படிக்க வாங்க 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 தேடி வாங்க ஓடி வாங்க தேடி வாங்க ஓடி வாங்க 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 தேடி வாங்க தேடி வாங்க தேடி வாங்க அண்ணா ஒரு மசாலா தோசை காட்சி ஒன்று அக்கா ஒரு காஃபி அக்கா ஒரு ஃப்ரெட் பூரி கொஞ்சம் சாம்பார் எடுத்துக்காங்க கொஞ்சமா கிடக்குறீங்க ஐயா ஐயா உங்க செல்லுக்கு ஏதோ டைம் டைம் ஒரு சவுண்ட் வந்துச்சு பாருங்க. ஆமா ஏதோ செய்தி வந்திருக்கு என்னன்னு தெரியல கொஞ்சம் படிச்சு சொல்லுப்பா. ஐயா ஐயா எனக்கு படிக்க தெரியாது ஐயா. எழுத்து கூட்டியாச்சும் படிச்சு சொல்லுப்பா. ஆனா சத்தியமா எனக்கு படிக்க தெரியாது ஐயா. நான் இன்னைக்குமா வேலைக்கே வந்தேன். இல்ல வேற யாருன்னா ஓனர் இருந்தா கொஞ்சம் படிக்க சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஓனரே வீட்டுல இல்லையே யார்கிட்ட கேட்டு தேடுறாரு தேடுறாரு செய்தி படிக்க தேடுறாரு 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 செய்தி படிக்க தேடுறாரு இதுக்கு தெரியா காட்டுக்குள்ள தினறி போய் அலையிறாரு இதுக்கு தெரியா காட்டுக்குள்ள தினறி போய் அலையிறாரு யாரு இருக்கா செய்தி படிக்க யாரு இருக்கா செய்தி படிக்க யாரு இருக்கா காட்சி 2 கொஞ்சம் இந்த செய்தி என்னன்னு படிச்சு சொல்லுமா. கொஞ்சம் செய்தியை ஹலோ எங்க பாஸ் ஃபோன் பண்ணிடுறாரு. ஹலோ சொல்லுங்க மேடம் சொல்லுங்க மேடம். லேட் ஆயிடுச்சு. ஜானி ஜானி செய்தி கொஞ்சம் பார்த்து சொல்லுப்பா. அச்சச்சோ இது தமிழா இருக்கே. பாத்தீங்கன்னா படிச்சு சொல்லுப்பா. எழுதி கொடுக்கியாச்சும். I don't know English. Tamil. Only English. சொல்லுப்பா படிச்சாச்சு சொல்லுப்பா. என்னன்னு Daddy. மம்மிக்கு தமிழ் நல்லாவே தெரியுமே. My mummy is teacher, Tamil teacher. எங்க ஊரு தமிழை இப்போ ஆங்கிலம் தான் கழுத்த நெரிக்க. எங்க ஊரு தமிழை இப்போ ஆங்கிலம் தான் கழுத்த நெரிக்க. என்ன சொல்ல ஏது சொல்ல தமிழ் படிக்க ஆளே இல்ல. என்ன சொல்ல ஏது சொல்ல தமிழ் படிக்க ஆளே இல்ல. யாரு இருக்கா யாரு இருக்கா யாரு இருக்கா சொல்லித்தர யாரு இருக்கா யாரு இருக்கா யாரு இருக்கா சொல்லித்தர யாரு இருக்கா. கொஞ்சம் இந்த செய்தி என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுமா. யார் யார்கிட்டயோ கேட்கல, யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஐயா எங்க அக்காவுக்கு நல்லா படிக்க தெரியும். இவங்க தான் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு போய் எழுதி கொடுத்தாங்க.
ஆனா அவங்க படிக்கிறத நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்கன்னு தெரியாதுன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் படிச்சு சொல்லுமா. ஒண்ணுமே புரியலையே. ஒண்ணுமே புரியலையே. நல்லா படிக்க தெரிஞ்ச பிள்ளைக்கு வாயில்ல பேச முடியல. எனக்கு நல்லா பேச தெரியுது, ஆனா படிக்க தெரியலையே. வாய் பேசா மனிதம் எங்கே கல்வியால நின்னேருக்கு. வாய் பேசா மனிதம் எங்கே கல்வியால நின்னேருக்கு. பேச தெரிந்த மனிதம் எங்கே வாய் மூடி நின்றிருங்க. பேச தெரிந்த மனிதம் எங்கே வாய் மூடி நின்றிருக்கு. யாரு எங்க யாரு இங்க சொல்லித்தர யாரு இங்க. யாரு இங்க யாரு இங்க சொல்லித்தர யாரு இங்க. கல்வியில்லா மனிதர்களை பேச வைக்க யாரு இங்க. கல்வியில்லா மனிதர்களை பேச வைக்க யாரு இங்க. காட்சி 4. காத்தால போன மனுஷன் என்ன விட வந்த திருவிழா போன வாரம் அப்படிதான் விழுப்புரத்துக்கு பஸ் ஏற்றி விட்டா அவன் அந்த மனுஷன் அசூர்ல இறங்கி பண்ணூட்டிக்கு போய் சேர்ந்துட்டாப்பா. இப்படிப்பட்ட மனுஷனை வச்சுக்கிட்டு நான் என்ன பேர் குடும்பம் நடத்துறது. கரெக்டா இன்னைக்கு அந்த ஆளு ஒரு கை பாத்திரம் என்ன குழம்பிக்கிட்டே வர. நானே இது காலைல வந்து செய்தி யாருக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தெரியாம சுத்தி சுத்தி வந்து என்ன செய்தி ஏதோ ஒரு காலைல 2 செய்தி வச்சுக்கிறான்னு தெரியல எனக்கு. அதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், அந்த முதியோர் கல்வி, அந்த அறிவோடு இயக்கம், இப்ப கற்பம் எழுதும் நிகழ்ச்சி நிறைய திட்டங்கள் வந்து படிக்காதவங்களுக்கு நீ போய் படியான்னு சொன்ன. நீ படிச்சியா? நான் தான் போயிருக்கலாம்ல. நான் படிக்க போயிட்டா உங்க அத்தா கறி வந்து பெருவாளா, உங்க தங்கச்சி வந்து வேலை செய்வாளா, என்ன வேலையை என்ன செய்வோம், என்ன செய்தி யாருக்கு கேட்கறதுன்னு தெரியல. நீ வேற எங்க கட்டி கிடக்குறீங்க. என் புள்ள போத காசு சொல்லி ஆண்ட்ராய்டு ஒண்ணு வாங்கணும். என்னது ஆண்ட்ராய்டு? நான் 2 தோச்சு காய வச்சு வச்சுக்கிறேன். இன்னும் ஆண்ட்ராய்டு அதுல இந்த மூஞ்ச பார்த்து பேசிட்டு கையை போட்டுட்டு தருவாங்கல்ல அந்த வாங்க. அது ஆண்ட்ராய்டு மொபைல் வந்து அது ஏதோ அதுதான் முக்கியம். இப்ப இந்த செய்தி யாருக்கு கேட்கறதுன்னு தானே முக்கியம். என்ன சண்டை இது? இது என்ன சண்டை இது? இது ஆம்பளை சண்டையா இல்ல பொம்பளை சண்டையா? காது கிழிக்குது, வீட்டு கூட பிரியுது. ஊர்ல விவரமான ஆளுங்க இருக்கா. இவரை வச்சு நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கலாம். புரியாதுப்பா. என்ன செய்தி கொஞ்சம் பாக்க எழுத்துல ரொம்ப சின்னதா இருக்குப்பா. தமிழா இருக்கு இது. எனக்கு தமிழ் அவ்வளவு தெரியாது. தமிழ் படிக்க தெரியாதான்? தெரியாது. அப்ப என்னதான் தெரியும்? எங்க தலைவர் வராரு நாளைக்கு கொடியேற்றத்துக்காக ஊருக்குள்ள கொடியேற்ற வராங்க. அவரு நிறைய படிச்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், இது என்ன செய்தின்னு சொல்லி கேட்டு உங்க விவரமா தமிழ் தெரியாதுப்பா. கன்னடம், ஹிந்தி, மலையாளம் அதெல்லாம் தெரியும். தமிழ் மட்டும் எனக்கு தெரியாதுப்பா. நாசமா போச்சு போயா. யாருக்கு செய்தி சொல்ல போறது இல்ல. வராரு நம்ம தலைவர் வராரு. நம்ம தலைவர் வராரு. தேசிய கொடியேற்றி மிட்டாய் தர போறாரு. மிட்டாய் தர போறாரு. காட்சி தாயின் மணி கொடி பாரி அதை தாண்டு பணிந்து குழந்தைவாரி. தாயின் மணி கொடி பாரி. இந்த கொடி விடுதலை வீரர்கள் வித்திட்ட கொடி. இந்த கொடி தலைவர்கள் சிந்திய ரத்தத்தின் சின்னமையா. யாரை பாக்குற? என்னம்மா இந்த விடுதலை வீரர்கள் நம் நாட்டிற்காக ரத்தம் சிந்திய
அப்படின்னு கூப்பிட்டு வந்தாங்க. கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க தலைவரே. ஏமா நம்ம தான் மழைக்கே பள்ளிகளுக்கு ஒழுங்கான கேசு நீ வேற ஒதுக்குன்னு வந்துருக்க. தலைவரே அந்த கிளாஸ் நான் பேசுங்க. நீங்க படிக்கலன்றது ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. கடைசி வரைக்கும் இந்த செய்தியை யாருமே சொல்லவே இல்லையே. இந்த கூட்டத்திலயாச்சும் யாராச்சும் சொல்லுங்களா இந்த செய்தி என்னன்னு கொஞ்சம் எனக்கு. யாராவது படிக்க தெரிஞ்சவங்க வந்து படிச்சு காட்டணும். ஐயா நான் சொல்றேன். ஐயா பட்டணத்துல இருக்காருல்ல உங்க பையன். ஆமா இல்ல அவருக்கு கொரோனா வந்துருச்சா. அச்சோ கொரோனா வந்து முன்னாடியே கொரோனா ஊசி போட்டதால உங்க பையனுக்கு மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணி ஆக்சிஜன் போட்டு இப்ப நலமா இருக்காருங்களா. ஐயோ வங்கியில கடன் வாங்குறோம், நகை வச்சு கடன் வாங்குறோம், எல்லாம் பண்றோம் அப்படின்னா எல்லாமே வந்து குறு செய்தியா நமக்கு இன்னைக்கு தகவல் வருது, போன்ல தான் வருது இல்லையா? அதுக்காச்சும் நம்ம படிச்சிருக்கணும். இ-சேவை மையத்திலையும் வருமான சான்று வாங்கினாலும் சாதி சான்று எது வாங்கினாலுமே எல்லாமே ஒரு செய்தியா வந்துட்டு இருக்கு. அதனால ஒரு செய்தியா நம்ம போன்ல வருது. இப்ப படிக்க தெரியாததுனால அவர் என்ன பண்ணாரு, எல்லா இடத்துலையும் கேட்டு கெஞ்சி அலைய வேண்டிய சூழ்நிலையா இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யணும், எல்லாருமே சேர்ந்து படிக்கணும். படிச்சாதான் நம்ம அந்த விஷயத்த நம்மளால புரிஞ்சுக்க முடியும், நம்ம செயல்பட முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம். இது வந்து என்னன்னா, உங்க வீட்டுக்கு போனாலும் எங்க போனாலும் படிக்க தெரியாத நம்ம மக்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு போய் நீங்க சொல்லுங்க, கண்டிப்பா படிக்கணும். இரவு நேரத்துல படிக்கிறதுக்கு ஒரு வயசு கடையில அவங்க போய் எழுத கத்துக்கணும். நம்ம ஊர்லயோ நம்ம நாட்டுல யாருமே படிக்க தெரியாதவங்க இருக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த நீங்களும் போய் சொல்லுங்க. எல்லாத்தையும் நீங்களும் நல்லா படிக்கணும். சரிங்களா? இந்த நாடகம் இதுதான் இதோட முடிஞ்சிச்சு. நன்றி, வணக்கம்.